நவீன கிரிக்கெட்டின் ரன் மிஷன். கஜினி முகமது போல் விட்டு ஓடிவிடாமல் 17 முறை தோற்றாலும் 18வது முறையில் ஜெயிக்க வைத்த கிங் விராட் கோலி ரசிகர்களிடையே பேசியுள்ளார். இப்படி பேசினால் எப்படி இருக்கும் என்ற ரசிகர் ஒருவரின் கற்பனை. கோடிக்கணக்கான விராட் கோலி ஃபேன்ஸ் மற்றும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக சத்தியம் டிவியின் ஸ்பெஷல். அந்த அழுகை நேற்று நான் அழுதது தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த அழுகையில் அப்படி ஒரு வலி, மகிழ்ச்சி, இன்னும் சொல்ல முடியாத பல உணர்வுகள் கலந்துருக்கு. ஜெயிக்க போறோம்னு தெரிந்த உடனே பல சம்பவங்கள், பல நினைவுகள், பல ஏச்சுக்கள், பல பேச்சுக்கள், பலர் தந்த நம்பிக்கைகள் என் கண்ணு முன்னால் வந்து சென்றது. ஜெயிச்ச உடனே பவுண்டரி லைன் பக்கம் இருந்தனா உச்சக்கட்ட உணர்வில் மனசுக்குள் ஒரு விதமான நிலைப்பாட்டுக்குள்ளே போயிட்டேன். என்னை மீறி கண்கள் சிவப்பாகி மகிழ்ச்சி கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. புல்தரையில் படுத்து ஒரு குழந்தை போல அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அழுதேன், எதற்கு அழுதேன் எனக்கு புரியலை. ஆனால் அழக்கூடாது, உணர்ச்சிகளை காட்டக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது எனக்குத்தான் தெரியும் எவ்வளவு வலியையும் வேதனையையும் கிண்டல்களையும் நக்கல்களையும் தாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்ட்டு. வெற்றி பெற்ற பின் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். நானும் சராசரி மனிதன் தானே. ஐபிஎல் போட்டியில் வெற்றிக்காக போராடலாம், ஆனால் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போது, அதுவும் 17 ஆண்டுகளாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டும். இந்த போட்டியின் மீது வெறுப்பே வந்துவிடும். நான் மட்டும் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கொண்டாடப்படும் விராட் கோலியாக இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? எப்போவோ டீம் என்னை தூக்கி வீசியிருப்பாங்க. டெஸ்ட்டில் ஃபார்மில் இல்லை அப்படின்னு என்னோட கிளாஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு மறைமுகமாக ப்ரெஷர் கொடுத்து என் வாயால் நானே டெஸ்ட்டிற்கு குட் பாய் சொல்லும்படி செஞ்சிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி நீங்கள் எல்லாரும் என் மேலே உயிரையே வச்சுருக்கீங்க. கப்பு முக்கியம் இல்லை, ஆர்சிபி தான் முக்கியம்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி என்னோட ஒவ்வொரு நாடி நரம்புலையும் இருந்துச்சு. அந்த உணர்வுகள் தான் இப்போ கண்ணீராக மகிழ்ச்சியின் வெள்ளமாக வெளியே வருது. அதுலேயும் ஒரு ஃபேன் என்கிட்ட பேசும்போது உடம்பை கட்டுக்கோப்பை வைப்பதில் எனக்கு நிகர் நானே தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, ரன் மிஷின் கோலி, வேகப்பந்து, சுழற்பந்து எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து உள்நாடு வெளிநாடு என எந்த இடமா இருந்தாலும் ருத்ர தாண்டவம் ஆடுவது நிச்சயம் அப்படின்னு சொன்னபோது என் மனசு என்கிட்டயே இல்லை பாஸ், நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அப்படின்பார்களே, அப்படி இருந்தது. கிரிக்கெட்டின் எரிமலையா எப்போதும் குமுறுனா மற்றவர்களைப் போல இல்லாமல் ஒரு வெற்றி கிடைக்கும்னு தொடர்ந்து போராடிட்டே இருந்தேன். அதுவும் டீமாக போராடினேன். தற்போது உழைப்புக்கும் திறமைக்கும் நம்பிக்கைக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும் என் மனைவி அனுஷ்கா, தோள் கொடுக்கும் நண்பர்கள் டிவிலியர்ஸ், கிறிஸ்கேல் ஆகியோருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். சச்சினுக்கு செஞ்ச மாதிரி கோப்பையை ஜெயிச்ச உடனே கோப்பையை என்னை வாங்க வச்சு என்னை தோளில் சுமந்து கிரவுண்டை சுற்றி வந்து எமோஷனலோட உச்சத்திற்கே கொண்டு போகலை. ஒருவேளை அப்படி செஞ்சுருந்தா ஓய்வை அறிவிக்க சொல்லிடுவீங்களோ அப்படின்ட்டு தோணியிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. ஏன்னா நீங்கள் என்ன கிரிக்கெட்டின் கஜினி முகமதாக பார்க்குறீங்க. 17 முறை தோற்றாலும் 18வது முறை ஜெயிச்சு நவீன கிரிக்கெட்டின் அதிசய குழந்தையா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. எப்போதுமே என் கூட இருக்கீங்க. நீங்கள் இருக்கும் வரைக்கும் ஆர்சிபி இருக்கும். ஆர்சிபி இருக்கும் வரை கோலியும் இருப்பான் பிளேயரா. அப்புறம் நினைவுகளாக எப்போவுமே நான் உங்கள் கூட இருப்பேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். இன்மேலா வர்ஷா கப் நம் தே.